ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், நாளைக்கு வந்து புனிதா சீரியல் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். நாளைக்கு வந்து புனிதா சீரியலில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்துக்கோம், புனிதாவுக்கு அப்பாவுக்கு வந்து முடியலை. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஐயோ இப்படி ஆயிடுச்சு. ஏன்னா மளிகை வேறு சண்டை போட்டாங்க. நீ வேணும்னே வந்து அப்பாவுக்கு அப்படி ஆக தெரிஞ்சு தான் சுத்தத்தரமாக ட்ராமா போட்டிருக்கா அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. மளிகை இன்றைக்கி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கணும். புனிதாவை எவ்வளோ சொன்னாலும் அது வந்து கேட்குறதே இல்லை. அதுக்கப்புறம் சரி அப்படின்னு விட்டுட்டாங்க, விடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா கதறி அழுறாங்க. எல்லாருமே இப்படி ஆகிப்போச்சு அப்படி சொல்லி ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறாங்க. என்ன ஆச்சு தெரியலையே, உங்கள் மாமா தான் எங்கே கொண்டு வச்சாரோ என்ன செஞ்சாரோ தெரியல, அதிர்ச்சியில் தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து சரி போனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து இருந்ததாலே மாத்திரையே சாப்பிட மாட்டேன், ஒன்றுமே சாப்பிட மாட்டேன், யாரையுமே அடையாளம் தெரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மாட்ட சொல்ல மாத்திரையே சாப்பிடல, ஒன்று புனிதா நீயாவது கொடு சொல்கிற, அவருக்கு தான் யாரையும் அடையாளம் தெரியலையே, புனிதா கொடுத்தா எப்படி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இந்த மாத்திரையை வந்து புனிதா வந்து சொல்கிறாங்க, இந்த மாத்திரை சாப்பிட்டா தான் உடம்பு சரியாகும், உடம்பு சரியானதான் ராத்திரி நல்லா தூங்கலாம், தூங்கும்போது வந்து கனவுல நிலாலாம் வரும், நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட அப்பா வந்து கையை நீட்டி இந்த மாத்திரையை வாங்கி சாப்பிட்டு வர்றாரு. பற்றியா அப்பாவுக்கு வந்து புனிதா வந்து ஞாபகத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் புனிதா சொன்னோன்னே சாப்பிட்டா பார்த்தீங்களா, அப்பாவுக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, புனிதாவை மறந்தாலும் உள்ளுக்குள்ளே ஞாபகம் இருக்குது. ஆமாம் அப்படின்னு நீ சொல்லிக்கிட்டே இரு, உனக்கு ஒரு வேலை இல்லை புனிதா அப்படின்னாலும் சொல்லிக்கிட்டே இரு, அவள் எல்லாரும் ஏமாற்றி சொத்தை பிடுங்கிறதுக்கு வரா, நீ இவளை இப்படி ஆக்கினதே நம்ம அப்பா, அப்பாவை ஆக்கினதே இதை தான், சொத்துக்காக இப்படி தான் பண்ணியிருக்கா, நல்லா இருந்தால் கையெழுத்து போட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை வந்து இப்படிலாம் பண்ணினோம்னா கையெழுத்து போட வேண்டாம், நாள் ஃபுல்லாக இங்கே வந்து உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல மாதிரி வேஷம் போட்டு தான் இந்த வந்து சொல்கிறான்னு மணிகண்டன் பேசுகிறாரு. உனக்கு ஒரு வேலை இல்லை, எப்பா பாரு எதையாவது சொல்லிக்கிட்டு வாயை போடுறா, அப்பா இந்த நிலைமையில் இருக்கும்போது கூட நீ வந்து இப்படி தான் அப்பாவை பற்றி பேசுவியா அப்படி சொல்லி அம்மா திட்டுறாங்க. என்ன நிலைமையில் இருக்க அப்பாவுக்கு இப்படி ஆகிப்போச்சு சொல்லி நான் அழுதுகிட்டு இருக்கேன், அப்போ கூட நீ வந்து இப்படிலாம் பேசுகிறேன், உனக்கெல்லாம் மனசாட்சின்னு ஒன்று இருக்கா இல்லையா அப்படின்ட்டு அவங்க அம்மா வந்து திட்டுறாங்க. வாயை மூடுமா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நீ இப்படி புனிதாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருமா, காலத்துக்கும் சப்போர்ட் பண்ணிட்டே இரு, அதனால தான் அவங்க ஏமாற்றிக்கிட்டே இருக்காங்க சொல்கிறாங்க. வாயை மூடு, புனிதாவை பற்றி ஒரு வார்த்தை பேசாத அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, அவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா இப்படியே இருக்காரு, எப்போ தான் பேசுவார் என்ன அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். பூங்கொடி வந்து சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா வேணுன்னே வந்து பூங்கொடிக்கு எதிராக வந்து சித்தி வந்து சரவணனை கிளப்பி விட்டாங்க. சரவணன் வந்து பூங்கொடி வந்து வெளியில் வரட்டும்னு சொல்லிட்டு வேணுன்னே வந்து வெளியில் வரட்டுக்கு செய்கிறாங்க. இதனால் மனசு உடஞ்சி நம்ம மேலே எவ்வளோ பாசமாக காதலிச்சு நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், ஆனால் இன்றைக்கி சரவணனே வெறுக்கிறான் பற்றி, அவனுக்கு நம்மளை கண்டாலே பிடிக்கல அப்படின்னு சொல்லி வந்து கோயிலில் உட்காந்துட்டாங்க. எனக்கு வாழவே பிடிக்கல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா அப்படின்னு ஒரு சாமியாரம்மா சொல்கிறாங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது, எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாமுக்கு தான் இப்போ எழுதியிருக்கேன், அந்த மாதிரி தான் இதுவும், ரிசல்ட் இன்னும் வரல, அதுக்குள்ளே நீ சாமியெல்லாம் சொல்லக்கூடாது, என்றைக்கும் வந்து பார்த்தோன்னா நல்லது தான் நடக்கும், அதே எக்ஸாம் எழுதுகிற மாதிரி தான் இப்போ நினச்சிக்கோ, ரிசல்ட் வரலன்னு நினச்சிக்கோ அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா ஆரம்பத்தில் அவங்க அப்பா பாடாப்படுத்தினாங்க, இப்போ பாடாப்படுத்தினாங்க, அடுத்து வந்து சரவணன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு நினச்சாங்க, ஆனால் இப்போ சரவணனும் நல்லவன் இல்லைன்னு இப்போ தான் தெரியுது. ஏன்னா சரவணனும் வந்து சித்தி பேச்சை கேட்டு வந்து பார்த்திங்கன்னா பூங்குடி வந்து கொடுமைப்பட வந்து ஆரம்பிச்சுன்னா எல்லாத்தையும் எடுத்து காணாதுன்னு இவரோட நோட்டு புக்கெல்லாம் வந்து இது பண்ணுறது, படிப்புக்காக நான் உதவி செய்கிறேன்னு சொல்லி தான் கல்யாணம் வந்து பண்ணிக்கிட்டான். கல்யாணம் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து பார்த்தா சித்தி பேச்சை கேட்டு பூங்குடியை பாடாப்படுத்துகிறான்னொன்னே பூங்குடிக்கு வந்து தெரிஞ்சு போச்சு, இவன் மேலே பாசம் எல்லாம் ஏமாந்து கல்யாணம் பண்ணிட்டோன்ட்டு. ஏன்னா வந்து ஆரம்பத்தில் வந்து நல்லா வந்தோன்னே இப்போ சித்தி சொல்ல கேட்டு கேட்டு இப்படி இருக்கான், ஏன் தான் அப்படி இருக்கானோன்ட்டு மனசு உடஞ்சி போயிட்டாங்க. சரி இதுக்கெலாம் வந்து இதே இல்லையா, ஏன் இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து மனசு படித்தாங்க, உடஞ்சிட்டாங்க. அவள் அப்பா என்ன சொன்னாலும் சரவணன் கேட்குறதே இல்லை, சித்தி பேச்சை தான் கேட்டு ஆடிக்கிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் இந்த நிலமை மாறுமா வராதா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருக்கேன், தொடர்ந்து பார்த்து ஆதரவை கொடுங்க. நன்றி, வணக்கம்.